Greetings to you in the name of the Lord Jesus Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Blessed Life Ministry மூலமாக உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே விடுதலை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே சுகம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே அற்புதங்கள் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே அதிசயங்கள் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே சமாதானம் உண்டு, கர்த்தருடைய தியானத்திலே ஆலோசனை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே வெளிச்சம் உண்டு. இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேத வசனங்களை நாம் தியானம் செய்ய போகிறோம். விசேஷித்த தலைப்பில் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, நீங்கள் தனித்தன்மை உடையவர்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த பூமியிலே 7 பில்லியன் மனுஷர்கள் வாழுகிறார்கள். ஏறக்குறைய 7 பில்லியன் மக்கள் வாழுகிறார்கள். ஒவ்வொருவரும் தனித்தன்மை உடையவர்கள். இதை நம்ம யோசித்து பார்த்திருக்க மாட்டோம். ஒவ்வொருவரும் தனித்தன்மை உடையவர்கள் பிரியமானவர்கள். இதுல விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் நட்சத்திரங்களை பார்க்கிறார்கள். அவர்கள் ஆராய்ச்சி செய்து சொல்லுகிறார்கள், ஏறக்குறைய 200 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கிறது, 100 பில்லியன் விண்மீன் திரள்கள் இருக்கிறது. அப்படின்னா கேலக்சி என்று சொல்வார்கள். பாருங்க, எண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நட்சத்திரங்களும், எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கிரகங்களும் நட்சத்திரங்களும் கேலக்சி என்று சொல்வார்கள். அதாவது விண்மீன் திரள்கள் என்று சொல்லுங்க. அது போல நிறைய இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய படைப்பெல்லாம் யோசித்து பாருங்க. ஆச்சரியமானவைகள் பிரியமானவர்களே, அதிசயமானவைகள். அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா கர்த்தரை இன்னும் மகிமைப்படுத்துவோம் பிரியமானவர்களே. இந்த பூச்சி இருக்கு பார்த்தீங்களா, பூச்சி, ஏறக்குறைய பூச்சியில 10 லட்சம் வகைகள் இருக்கிறது பிரியமானவர்களே. 10 லட்சம் வகைகள். அதுபோல் கடல்ல மீனை பார்க்கிறோம், எவ்வளோ மீனை பார்க்கிறோம். 30,000 வகையான மீன்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. கடவுளுடைய படைப்பை பாருங்க. இதுல நீங்கள் தனித்துவம் உடையவர்கள், தனித்தன்மை உடையவர்கள் பிரியமானவர்களே. வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 146 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். அல்லேலூயா. 200 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று அதிகமாகவும் இருக்கலாம். விஞ்ஞானிகள் அவர்கள் தங்களுடைய கருவிகளை வைத்து கணக்கிட்டு சொல்லுது, ஆனால் இன்னும் அதிகமாக இருக்கலாம். அவைகளெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறாராம், வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த 7 பில்லியன் மக்கள் மத்தியில கர்த்தர் உங்களை எவ்வளவு அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. தாயின் கருவிலே உருவாகும் போதே நம்மை அறிந்தவர் கர்த்தர். அல்லேலூயா. சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 139 16ஆம் வசனம், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவைகளில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் படைக்கப்பட்டது தனித்தன்மையோடு படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். யூ ஆர் யூனிக். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் படைத்திருக்கிறார். தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் உங்களை தனித்தன்மை உடையவர்களாய் படைத்து இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இடத்துல 1000 குறைகள் இருக்கு, என்னால் நடக்க முடியல, எனக்கு கால் ஊனமாக இருக்குது, எனக்கு கை இல்லை, எனக்கு பார்வை இல்லாமல் நான் பிறந்துட்டேன், கேட்கறதுக்கு திறன் இல்லாமல் நான் பிறந்துட்டேன், அல்லது பேசுவதற்கு எனக்கு திறன் இல்லை, அல்லது நான் நோய்வாய்ப்பட்டு பிறப்பிலே நோயோடு நான் பிறந்திருக்கிறேன் என்றெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை தனித்தன்மை உடையவராய் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. தனித்தன்மை உடையவர்கள் நீங்கள். அல்லேலூயா. உங்களை தனியாய் யூனிக்கா படைச்சிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டது. உங்களுடைய அவைகள் எல்லாம் உருவாகும் முன்பே அவர்
அனைத்தையும் அறிந்திருக்கிறார், புத்தகங்களிலே தம்முடைய புத்தகத்தில் எழுதி இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எந்த நிறமுடையவர்களாய் இருக்கலாம், எந்த பகுதி உடையவர்களாயும் இருக்கலாம், அல்லது பல தாளந்து உடையவர்களாய் இருக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, அல்லது தாளந்தே எனக்கு இல்லை என்று சொல்லுகிறவர்களாய் இருக்கலாம். கர்த்தர் உங்களை நோக்கத்துக்கென்று படைத்திருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போய் எடுக்கிறீர்களா? என்னால் ஒன்றும் முடியல, என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியல என்று இருக்கிறீர்களா? கர்த்தர் படைத்தது நோக்கத்தை நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் நீங்கள் செயல் வீரர்களாய் மாறுவீர்கள் பிரியமானவர்களே. ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள பாடுகிற திறமை இருக்கலாம். அந்த பாடுகிற திறமை கர்த்தருக்காக, கர்த்தருடைய மகிமைக்காக பயன்படுத்துங்கள் பிரியமானவர்களே. ஒருவேளை எழுத்தாற்றல் உடையவர்களாய் இருக்கலாம். அந்த எழுத்தாற்றலை கர்த்தருக்காக பயன்படுத்துங்கள் பிரியமானவர்களே. ஒருவேளை பேச்சு ஆற்றல் உள்ளவர்களாய் இருக்கலாம். அந்த பேச்சு ஆற்றலை சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக பயன்படுத்துங்கள் பிரியமானவர்களே. ஒருவேளை விளையாட்டு துறையில் நீங்கள் நல்ல விளையாடு ஞானம் பெற்றவர்களாய், விளையாடுகிற ஞானம் பெற்றவர்களாய் இருக்கலாம். கிரிக்கெட்டை நல்லா விளையாடலாம், பாஸ்கெட் பால் அல்லது வாலிபால் அல்லது ஸ்விம்மிங் அல்லது ஃபுட்பால், இப்படி போன்ற பல விளையாட்டுகளிலே அதிக ஆர்வமுடையவர்களாய், திறமை உடையவர்களாய் இருக்கலாம். இவைகளை நீங்கள் பயன்படுத்தி கர்த்தருக்காக, கர்த்தருடைய நோக்கம் என்ன என்று அறிந்து, கர்த்தருடைய திட்டம் என்ன என்று அறிந்து நீங்கள் செயல்படுகிறவர்களாய் மாற வேண்டும். நீங்கள் தனித்தன்மை உடையவர்கள். கர்த்தர் உங்களை படைத்தது நோக்கம் அறிந்து செயல்படுங்கள் பிரியமானவர்களே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறீர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியைகள். ஆம் பிரியமானவர்களே, என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோமோ, கர்த்தர் நம்மை வணைந்து உருவாக்குகிறார் பிரியமானவர்களே. நீங்கள் தனித்தன்மை உடையவர்கள். உங்களுடைய திறமைகள், தாளந்துகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள் பிரியமானவர்களே. உங்களிடத்தில் ஏதோ ஒரு தாளந்து, ஏதோ ஒரு திறமை புதைந்து இருக்கிறது பிரியமானவர்களே. அதை கொண்டு வர உங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, நீர் எங்கள் பிதா. பார்த்தீங்களா? இப்போ நமக்கும் தேவனுக்கும் உள்ள நெருங்கிய உறவை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. நீர் எங்கள் பிதா. உடைய அப்பாவை எப்படி கூப்பிடுவீங்க? எங்க அப்பா, எங்க டேடி, எப்படி உரிமையோடு கூப்பிடுறீங்க பாருங்க. அது மாதிரி நீர் எங்கள் பிதா. கர்த்தரை நோக்கி நீர் எங்கள் பிதா என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, நாங்கள் களிமண் என்று சொல்லும்போது அந்த வசனம் என்ன வெளிப்படுத்துகிறது? கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதை வெளிப்படுத்துகிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நான் களிமண் என்று, நாங்கள் களிமண் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. நீர் எங்களை உருவாக்குகிறீர். ஆம் பிரியமானவர்களே, பல குறைகளோடு நம்ம இருக்கலாம், ஆனால் நம்மை உருவாக்குகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நமக்கு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி அனுபவங்களை கொடுக்கிறவர் கர்த்தர் பிரியமானவர்களே. நாம் அனைவரும் அவருடைய கரத்தின் கிரியைகள் பிரியமானவர்களே. ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய கரத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் போது நம்மை வணைந்து உருவாக்குகிறார். குயவனுடைய கரத்தில் களிமண் என்ன ஆகிறது? அந்த களிமண்ணை குயவன் பதப்படுத்தி, பக்குவப்படுத்தி, அதை ஒரு பாத்திரமாய் வணைந்து, அதை பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் உருவாக்குகிறான் பிரியமானவர்களே. அது போலதான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில திட்டங்களை வைத்திருக்கிறார், நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஒருவேளை வாழ்க்கையில் முன்னேற முடியல, தலை நிமிர முடியல என்றெல்லாம் நீங்கள் புலம்பலாம் பிரியமானவர்களே. கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் தனித்தன்மை உடையவர்கள். ஆம் பிரியமானவர்களே, பள்ளிக்கூடத்திலும் சரி, கல்லூரியிலும் சரி, அல்லது வேலை பார்க்கிற வேலை ஸ்தலத்திலும் சரி, நமக்கு எதிரடையாய் செயல்படுகிறவர்கள் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள். நம்மை மட்டம் தட்டுகிறவர்கள், நம்மை குறை கூறுகிறவர்கள், நம்மை வேதனைப்படுத்துகிறவர்கள், நம்மை கேலி செய்கிறவர்கள்
இருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் மத்தியிலே நம்மை உயர்த்துகிறவர் கர்த்தர். நீங்கள் தனித்தன்மை உடையவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரால் படைக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய நோக்கம் உங்கள் மேலே இருக்குது, கர்த்தருடைய சித்தம் உங்கள் மேலே இருக்குது. அந்த சித்தத்தை பிடித்து கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து செயல்படுகிறவர்களாய் மாறுங்கள் பிரியமானவர்களே. சங்கீதம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. கடவுளுடைய கர்த்தருடைய படைப்பு எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அதுபோல நீங்களும் இந்த 7 பில்லியன் மக்களிலே நீங்களும் ஒருவர். நீங்கள் தனித்தன்மை உடையவர்கள். நீங்கள் உங்களால் உங்கள் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, ஒரு இவாஞ்சலிஸ்ட் குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிக்கோலஸ் ஊஜிஸ்விக் என்ற இவாஞ்சலிஸ்ட். அவருடைய ஊழியம், அவர் பார்த்தீங்கன்னா பிறப்பிலேயே கையும் காலும் இல்லாமல் பிறந்தார். there's no arms, there's no legs. அவர் ஒரு சுவிசேஷகரார். உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அவருடைய செய்தி கேட்கிற மக்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையினாலே தொடப்பட்டு அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் பிரியமானவர்களே. அவருடைய ஊழியத்தின் பெயரே பார்த்தீங்கன்னா லைஃப் விதவுட் லிம்ஸ் மினிஸ்ட்ரி என்று பெயர். பிரியமானவர்களே, லைஃப் அதாவது கால் இல்லாத ஊழியம், லைஃப் விதவுட் லிம்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி. கால் இல்லாமல் கை இல்லாமல் அவர் உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அவர் அதை ஒரு குறையாவே பார்க்கல. பார்த்தீங்களா? அதுதான் முக்கியம் பிரியமானவர்களே. தேவன் தன் வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், அந்த சித்தத்தை அறிந்து செயல்படுகிறதுனாலே, கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலே இன்றைக்கு உலகெங்கும் அநேக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே அவரை சாட்சியாக நிறுத்தி அநேகர் கர்த்தருக்குள்ள நடக்கும்படியாய் அவரை ஒரு பாத்திரமாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார் பிரியமானவர்களே. லைஃப் விதவுட் லிமிட்ஸ் என்ற புக்கு அவர் எழுதியிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் குறைகளை சொல்லி குறைகளையே பார்த்து கர்த்தருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் அறியாமல் இருக்கிறோம் பிரியமானவர்களே. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என் வாழ்க்கையில் பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களே. எரேமியா 29:11ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏற்றவைகள் ஏதுவான நினைவுகளே என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்காக நாம் ஆயத்தமாக வேண்டும் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உலகம் உங்களை வெறுக்கலாம், சொந்தங்கள் உங்களை வெறுக்கலாம், நண்பர்கள் உங்களை வெறுக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை தனித்தன்மையோடு படைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட அருமையானவர்களே, என்னோடு கூட கண்களை மூடி என்னோடு கூட செபிப்பீர்களா? பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில குறைகளை வைத்து குறைகளையே பார்த்து முன்னேற முடியாமல் இருக்கிறீர்களா? சரீரத்தில் குறை இருக்கலாம், உங்களுடைய சிந்தையிலே குறை இருக்கலாம், தோல்விகளை சந்தித்திருக்கலாம், வேதனைகளை உங்கள் வாழ்க்கையில் சந்தித்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தோடு தான் உங்களை படைத்திருக்கிறார், ஒரு பெரிய திட்டத்தோடு தான் உங்களை உருவாக்கி இருக்கிறார் பிரியமானவர்களே. இன்றைக்கு அவருடைய கர்த்தருடைய பலத்த கையில் உங்களை ஒப்புக் கொடுங்கள், கர்த்தர் உங்களை உருவாக்குவார். இந்த வேளையில் என்னோடு கூட சேர்ந்து செபிப்பீர்களா பிரியமானவர்களே? கர்த்தாவே, நான் என்னுடைய குறையே பார்த்து பார்த்து சோர்ந்து போயிருக்கிறேன், என்னை பலப்படுத்துங்க, என்னை உருவாக்குகிறவர் நீர். நான் களிமணப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் உம்முடைய கரத்தின் கிரியைகள், நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரை, என்னை உருவாக்கும் ஆண்டவரை, நம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இனி ஆண்டவரை பழைய காரியங்களை பார்க்காமல், பழைய சிந்தைகளை, பழைய ஜென்ம சுபாவங்களை நோக்காமல்
இன்று ஒரு புதிய துவக்கத்தை என் வாழ்க்கையில் கொடுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுங்க, மேன்மையை கொடுங்க. என் தலையை உயர்த்துகிறவர் நீர் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதிக்கிறவர் நீர் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை கர்த்தர் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதங்களை ஊற்றுவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா தடைகளையும் நீக்கி போடுவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா வேதனைகளையும் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா சோர்வுகளையும் நீக்கி போடுவதற்காக ஸ்தோத்திரம். நெகட்டிவான எல்லா சிந்தைகளையும் என்னை விட்டு நீக்கி போடுவதற்காக ஸ்தோத்திரம். தோல்வி எண்ணங்களை என்னை விட்டு நீக்கி போடுவதற்காக ஸ்தோத்திரம். ஜெயமாய் வாழ கர்த்தர் எனக்கு உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். என் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து மூலம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். மீண்டுமாய் நான் அடுத்த செய்தியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.